நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடு, கூட்டணி முடிவாகிறது இதெல்லாம் உச்சகட்ட பரபரப்பில் இருக்கு. இதுக்கு நடுவில் திமுக கூட்டணியில் இன்னுமே தொகுதி பங்கீடில் நிறைய உரசல்கள், கருத்து வேறுபாடல்கள், மோதல்கள்னு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல திமுக மாட்டிக்கிச்சா, ஒரு சுழல்ல மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினராக அரங்கத்திற்கு வந்துள்ளார் அரசியல் ஆய்வாளர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா ஒரு 3 வருஷமாக போய் சொல்லிட்டு இருந்தேன், என்டிஏ வந்து பிரச்சனை இல்லை, கட்டுக்கோப்பாக இருக்குன்னு. இல்லை திமுக தான் எஃகு கூட்டணி, எஃகு கோட்டை அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அது ஆம்லெட் போட்டுட்ருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறது தான். ஸோ நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அது நிதர்சனமாக மக்களுக்கு தெரியும். இல்லை, இன்னைக்கு இருக்கிற அப்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சைடு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஆலோசனை, முகவர்கள் கூட்டம், மாநாடுன்னு பயங்கர பிஸியாக தான் இருக்காங்க திமுக. அதிலெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்தோடனே ரொம்ப கரார் காட்டுறாங்க. ஒரு 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 பர்சன்டேஜ் கூட, ஒரு இம்மி அளவு கூட கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக கூட யாரெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களோ அவங்க ஒரு மனக்கசப்பு, மனவேதனையோடு தான் போகிறாங்க. எங்களுக்கு இது கொடுத்தா வாங்கிட்டு போகிற சூழலில் தான் இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து போட்டியிட்டா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும். எங்களுக்குன்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் பானை இருக்குது, அப்புறம் ஏன் நாங்கள் உதயசூரியன்றாங்க? ஏன் இப்படி திமுக வந்து ஒரு ஒரு கராரான ஒரு மனநிலையில இருக்காங்க? இது 2 பேரையும் நம்பாதீங்கன்னு. வெளியில் வந்து நடிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப மனசோர்வோடு அப்படியே கனத்த இதயத்தோட விசிகாவோ கம்யூனிஸ்டோ வர்றதெல்லாம் எதுக்குன்னா, கரெக்டாக நடித்தாதான் அவங்க தொண்டருக்கு புரியும். என்ன புரியும்னா, இவங்க ரொம்ப போராடி பார்த்தாங்க, ஆனால் பிஜேபி வந்துடும், ஆனால் வந்தாலும் அது வந்து 3% பார்ட்டி, அண்ணாமலையால் ஓட்டு வாங்க முடியாது, ஆனால் திமுக தான் அதை எதிர்க்கணும். இப்போது எம்ஜிஆர் நம்பியார் ஃபைட்டுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, காம்பினேஷன் தெரியும். இப்போ நான் தான் ஹீரோ, நம்பியார் வில்லன்னா எதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நான் பிஜேபி ரொம்ப கம்மி, சின்ன பார்ட்டி, திமுக வந்து என்னை எதிர்க்குது அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. ஸோ சீட்டை விட்டு கொடுங்க. நீங்கள் சொன்ன எதுவுமே கடந்த 4 தேர்தலில் நடக்காதில்லை. ரவிக்குமாருக்கு ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்தில், திருமாவளவனுக்கு ஒரு சீட்டு காஞ்சி இது 3000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் ஸ்ரீரங்கம் பக்கத்தில். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். உங்களுக்கு சீட்டே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்க யாரும் கூட்டணி விட்டு போக மாட்டாங்கன்ற. 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க. ஒருத்தர் கரார் காட்டுற மாதிரி, ஏன்னா பிஜேபி வந்துடும் பயமுறுத்தி. இது புதுசு சார், இதை இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். வெளியில வந்து நடிக்கிறாங்க. நான் நிறைய இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். அழகிரி அழுந்தாரு, காங்கிரஸ்ல எவ்வளோ பார்த்தேன், இவ்வளோதான் முடியும்ட்டாங்கன்னு அழுதாரு. அடுத்த நாள் பார்த்தா அவர் தூக்கி செல்வ பிறந்த அழுததுக்காக. அவர் ஓவராக அழுதுட்டு, அவர் 4 கண்ணீரத்தை எச்சு வந்துருச்சு, கம்மியாக பண்ண சொல்லியிருந்தாங்க, ஓவர் ஆக்டிங் ஆகிப்போம். திமுக கூட்டணிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். 234 தொகுதியிலையும் இந்த ஜெயலலிதா அம்மா நிற்கும் பொழுது அதுலேயும் சில பார்ட்டி வந்து இரட்டைலையில் நின்றது. 234 நின்றாங்கன்னா தனியரசு அவருக்குன்னு ஒரு சின்னம் இல்லையா? கருணாசுக்குன்னு ஒரு சின்னம் கேட்டால் அவர் கத்தி அறுவாள் ஏதாவது வச்சுருப்பார்ல, அவர் ரொம்ப அமைதியானவர், ஆனால் வச்சுருப்பார் இல்லையா? அப்போது எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து இரட்டை இலை தாங்க. இதான் பிரச்சனை. ஏன்னா நாம் எதிர்த்தா ஜெயிக்க முடியும், உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி கருணாஸ் திரும்ப டிஎம்கேக்கு வந்திருக்காரு. அப்போ அதிமுகவில் இருந்தபோது அவருக்கு ஒன்றும் மரியாதை குறையலை. வார்டு உரிமை வேல்முருகன் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தார், இப்போ ஒன்றும் அவருக்கு மரியாதை குறையில. அந்த கூட்டணியில் இரட்டை இலையில் நிற்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தை பலாப்பழம் மாதிரி ஜெயலலிதா தெரிஞ்சாலும் ருசியாக இருந்தது. இல்லை சார், அப்போ ஏன் சார், அதாவது அவங்க கேட்குற வந்து எண்ணிக்கையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ஏன் கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாங்க? அந்த டோன் புரியல. 2 விஷயம். நான் இந்த விவாதம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துமாக நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது தாவேகா அப்படின்ற ஒன்று உயிர்ப்பித்ததுக்கு பிறகு நான் சொல்ல வந்தது என்னென்னா, 2006 கருணாநிதி ஐயா என்ன பண்ணாரோ அதை எடப்பாடி பண்ணணும், 2016 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை ஸ்டாலின் ஐயா பண்ணணும். 2006 கருணாநிதி ஐயா என்ன பண்ணார், 130 சீட்டில் நின்றார். 2004 பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாச்சு. மாறனை தவிர திமுகவுக்கு டெல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு 2004. அதுக்கு முன்னாடி 99லையுமே அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏன்னா வாஜ்பாய்கிட்ட இருந்ததுனால தப்பு பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸுக்கே வந்துட்டாங்க. 2006 தேர்தல் 130 சீட்டு தான் அவர் நின்றார்.
திமுக எத்தனை சீட்டில் நின்றாலும் 30 சீட்டு தோக்கும். அதாவது 1/4 தான் தோக்கும். 4க்கு 3 சீட்டு ஜெயிக்கும். இது எத்தனை சீட்டாக இருந்தாலும் 175 இருந்தாலும் 133, 130 இருந்தாலும் 96. இது அவங்களுக்கு நல்லா தெரியும், திமுகவுக்கு நல்லா தெரியும். கூட்டணிங்கிறது பல்லக்க தூக்குறதுக்கு தான். ஒரு ஆளுக்கு பதிலாக 10 ஆள் பேசுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு தான். ஆனால் இப்படி நான் 4க்கு 1 தோப்பேன்னு தெரிஞ்சு தான் அவங்க நிற்கிறாங்க. யார்? திமுகவை பொறுத்த வரைக்கும். 2006 கருணாநிதி ஐயா என்ன பண்ணார்? கூட்டணி கொண்டு வந்தால் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து தன்னை 130க்கு சுருக்கிக்கிட்டார். அதை எடப்பாடி ஐயா இப்போ பண்ணணும். 130 140 அதற்குள்ளே தன்னை பண்ணிக்கணும். இது நான் 2 வருஷம் முன்னாடி சொன்னது. இன்றைக்கி தாவேக்கா வராங்களா இல்லையாங்கிற சுச்சுவேஷனில் கதைகள் வேறுபடலாம். 2016 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க அப்படி சொன்னால், 3வது அணின்னு சொல்லி ஒன்று உள்ளே கொண்டு வந்து வைகோவுக்கு என்ன கேட்டாரோ அதுக்கு அதிகமாகவே கொடுத்துட்டு, நான் சொல்கிறது நான் நாகரிகமாக சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரே இதில் கொண்டு வந்து இந்த எதிர்ப்பு வாக்கு திமுகவுக்கு போகாமல் இங்கே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டார். அப்போ ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணியிருந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை அவர் தாவேக்கா பக்கம் அனுப்பியிருக்கலாம். அனுப்பினாலும் நீங்க சொல்ற கதையை பார்த்தா ஏட்டையா அங்க போய் நில்லுங்க, அங்க போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு ஆமாம் அந்த கதை மாதிரிதான் சின்ன கவுண்டர் படத்தில் வர்ற மாதிரி, சம்பளத்தை எங்கிட்ட வாங்கிக்க, விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு, சம்பளத்தை கவுண்டர் கிட்ட வாங்கிக்கங்கிற மாதிரி, சீட் அங்கே போய் வாங்கிக்க, விசுவாசத்தை எங்கிட்ட காட்டுங்கிற மாதிரி தான் இதை கொண்டு போயிருக்கு. ஏன்னா இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நீங்க வைகோ வெளிப்படுத்தின அதிருப்தியை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி திருமாவளவன் வந்து நாங்கள் இந்த தடவை வந்து எண்ணிக்கையை வந்து கூட்டி கேட்க போகிறோம், அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் கூட அதிக தொகுதியில் போட்டியிடுவோம் அப்படின்னு அவர் ஒரு சைடு பேட்டி கொடுக்குறாரு. வைகோ ஒரு சைடு பேட்டி கொடுக்குறாரு. இடதுசாரிகள் ஒரு சைடு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே ஒரு எண்ணிக்கை கூட கிடைச்ச மாதிரி தெரியல. எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்க்கு ஒரு 3 கிடைச்சிது. காங்கிரஸை தாவேக்கா பக்கம் தள்ளிவிடக்கூடிய தைரியம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லாமல் இருந்தது. 2016 நான் அதுக்கே 3 தான் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லும்போது அதே மாதிரியே இவரும் பண்ணியிருந்துருக்கணும். நானாக இருந்தால், நான் ஸ்டாலினாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவ புண்ணியத்தில், பட் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, காங்கிரஸை வந்து தாவேக்கா பக்கம் தள்ளி விட்டுருந்தேன் அப்படி சொன்னால் 25 சீட்டு லம்பாக என் கையில் கிடச்சிருக்கும். இதை நான் யாருக்கு வேணாலும் கொடுத்து திருப்திப்படுத்தியிருப்பேன். நான் 175 ஒழுங்காக நின்றுருப்பேன். காங்கிரஸ் போனால் திருப்பி வராதுங்கிற ஒரு பயம் ஸ்டாலினுக்கு இருந்தது. 2029 தேர்தலில் ஸ்டாலின் அங்கே காங்கிரஸ் அங்கே இருந்தால் இவர் யாரை காட்டி பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவார்? இல்லை, இப்போ இந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு காங்கிரஸை நம்பி தான் இருக்காங்களா? இல்லை இவங்களே ஒரு ஓட் பேங்கிங்கை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை காங்கிரஸை சிறுபான்மையினர் வாக்குங்கிற அடிப்படையில் கொண்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு தேவைக்கு அதிகமாக பேசக்கூடியது இந்தியாவில் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், காங்கிரஸுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்க மாட்டீங்க. இந்தியாவில் 543 தொகுதியில் 230 தொகுதி பிஜேபி வந்து காங்கிரஸோட தான் போட்டி போடுது. அவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ். வேறு யாராவது இருக்காங்களா? 230 காங்கிரஸோட தானே போட்டி போடும். மமதா இருந்தாலும், கெஜ்ரிவால் இருந்தாலும், யார் இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு அவங்க 230 காங்கிரஸ் தானே. ஆமாம். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் கேரளாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கி பிங்கி பாங்கி மாநிலம் அது, இன்னும் போன வாட்டி நீ இந்த வாட்டி நீன்னு போட போகிறாங்க. மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்க எதையும் பண்ணிலாம் போட போகிறதில்ல. யாருக்கப்பா போன வாட்டி போட்டால் கம்யூனிஸ்ட்க்கு, இந்த வாட்டி காங்கிரஸ், அவ்வளோதான். அந்த இடத்தப்போ வந்துட போகிறாங்க. ஆல்ரெடி தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஆட்சியில், தென்னகத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க காங்கிரஸ். இங்கே ஏதோ கொஞ்சம் கூனி குறுகி நிற்கிறாங்கங்கிறதுனால நம்ம அவங்கள அப்படி பார்த்துடக்கூடாது. இந்த காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் தள்ளப்பட்டிருந்தால் கூட ஸ்டாலினுக்கு எந்த நன்மை நஷ்டமும் வந்திருக்கு. அந்த முடிவு பிஜேபி போட போகிறது இல்லை. அந்த முடிவு எடுத்தாங்கல்ல காங்கிரஸ். 3 சீட்டுங்கிற இல்லை 3 சீட்டு நான் கேட்கல. தாவேக்கா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம வேணாம், திமுக கூட்டணியிலே ரீட்டைன் ஆயிடுவோன்ற ஒரு முடிவை எடுத்தாங்கல்ல. காங்கிரஸ் 3 விதமான காங்கிரஸ் இருக்குது. ஒன்று உண்மையான தொண்டர்கள் 60+, 45 35லாம் கிடையாது, 60+. 60+லேயே நீங்கள் வந்து 80+ இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்கனவே எம்பியாக இருந்தது. 91 வரைக்கும் காங்கிரஸுக்கு தான் அதிக எம்பி சீட்டு கொடுப்பாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து தான் அதை கட் பண்ணாங்க. ஸோ எம்பிஸாக இருந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு செக்ட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இன்னொரு செக்ட் அப்படிங்கிறது வந்து டெல்லி. அதுக்கு தமிழ்நாடை பற்றியெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கவலை கிடையாது. வட இந்தியா, கிழக்கு இந்தியாவை பற்றி கூட அது எதுவும் கவலைப்பட்டதே கிடையாது. அது ஸ்ட்ரைட்டாக வந்து என்னாச்சு, என்ன பேசிட்டிங்களா, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உட்காண்டிருக்கும். கவலைப்படாது. இந்த தடவை வெளியில் பேச்சு அடிபட்டதெல்லாம் என்னென்னா, தலைமை தான் சொன்னிச்சு கூடுதலாக கிட்டத்தட்ட 43 இடங்களுக்கு குறைஞ்சதுன்னா நீங்கள் கூட்டணியே வைக்காதீங்கன்னு தலைமை 17 கேட்டார் சார் செல்வ பிறந்தகை. மறந்துட்டார். அன்றைக்கி நல்ல டீ குடித்ததுனால அதுக்கப்புறம் 117 மறந்துட்டார்.
ஸ்ட்ரைட்டாக 40 28க்கே வந்து நிற்கிறார். காங்கிரஸில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் பயன்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். ஆனால் தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொண்டை, டெல்லி, இந்த 3த்துக்கு நடுவில் சிங்க் ஆகாமல் அழகாக டிஎம்கே வந்து அதில் விளையாடிடுச்சு. நான் பலமுறை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். ராகுல் காந்திக்கு இன்றைக்கி பணம் போகுதுன்னா டிஎம்கே கிட்ட தான் போகுது. அவருக்கு வேறு எங்கேருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 3 மாநிலத்தில் தான் காங்கிரஸ் வந்து நிற்கிறாங்க. டிகே சிவகுமார் கிட்டேருந்து 10 ரூபா கொடுத்தா 2 5 ரூபா கூட கிடைக்காது. இமாச்சல் பிரதேசில் கொடுத்தா திரும்பி வராது. அண்டு தெலுங்கானா மட்டும்தான் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ டிஎம்கே ஹேட் அ பெட்டர் கண்ட்ரோல் தான் இன் காங்கிரஸ். ஒரு ஆளை வைக்கிறதும் வைக்காததும், செல்வ பிறந்தை அளவுக்கு குனிஞ்சு நிமிந்தா யூ ஆர் கண்டினியூடு, அழகிரி மாதிரி அழுதா யூ ஆர் அவுட். ஸோ காங்கிரஸ் கதை முடிஞ்சது 28ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படியோ போட்டோம் 114 அதெல்லாம் நின்றவங்க. தே ஹவ் நாட் ஒன் மோர் தென் 60 சீட்ஸ் இன் தமிழ்நாடு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 60 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றவங்களும் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சீட்டுங்கிறது ரொம்ப பழைய காலத்து ஹிஸ்ட்ரி. நீ காங்கிரஸ் என்ன அப்படி பார்த்தா ஸோ திருமாவளவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு இப்போ இந்த தேர்தலில் இருக்கிறது 2 பிரச்சனை. ஒன்று, இந்த இன்கம்பன்சியை மீறி அவர் ஜெயிக்கணும், டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கிறதாக இருந்தால். இன்னொன்று, தாவேக்கா பக்கம் வாக்குகள் போகுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக விசிகால இருந்தோ நாத்தாக்காலேருந்து தான் போகுங்கிறது கலை யதார்த்தம். ஸோ அவர் எவ்வளோ போகுதுன்னு தெரியாத ஒரு பொசிஷனில் நிற்கிறாரு. அவர்கிட்ட ஒன்று இப்போ புதுசாக சொல்லலை டிஎம்கே. இதுக்கு முன்னாடியே அவருக்கு உதயசூரியன் உனக்கு வந்து இதுன்னு சொன்னவங்க தான். இன்னொரு இன்ஜஸ்டிஸ் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜவஹர்லாலேருந்து நிறைய பேரை உதயசூரியனில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க தெரிந்த திமுகவுக்கு 2023 ஐயுஎம்எல்ல 3 சீட்டு கொடுத்தாங்க. 3 சீட்டும் அவங்க தோற்று போயிட்டாங்க. இல்லை, இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ இந்த நீ வந்து இப்போ வந்து திமுக வந்து விசிகாவை இன்சிஸ்ட் பண்ணுறாங்கல்ல, நீ வந்து உதயசூரியனில் தான் இருக்கணும்னு. இது எதுக்காக? அவங்கள வந்து அப்ரஸ் பண்ணுறதுக்காகவா? நீ வளர்ந்துடக்கூடாது, நாளைக்கு நீ 5 சீட்டு கேட்ப, 8 சீட்டு கேட்ப, 10 சீட்டு கேட்ப, ஆட்சியை பிடிப்ப, முதலமைச்சர் பதவி வேணும்ப அப்படின்னு வளர்ந்துடக்கூடாதுன்ற எண்ணத்துலையா? இல்லை நான் உனக்கு பானை சின்னம் கொடுத்தா உன்னால் ஜெயிக்க முடியாதுன்ற பயமா? இவங்க கொடுக்குற 23,400 கோடியிலேருந்து தானே எல்லாமே நடக்க போகுது. இல்லைனா யார் போய் ஜெயிக்க போகிறாங்க? காங்கிரஸ் போய் இந்த நாட்டுக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி ஓட்டு வாங்குமா? போன முறை தேர்தலில் பாருங்கள், 2024 தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற 6 தொகுதிகள், மொத்தம் 9 தொகுதி வெற்றி பெற்றாங்க இல்லையா? 5 தொகுதிகள் நீங்கள் நான் 1 2 3 சொன்னேன்னா அந்த இடத்துல அசம்பிளியில் அவங்க நிற்கவே இல்லை. அந்த 5 × 6 30 தொகுதியில் கடந்த 3 தேர்தலில் அசம்பிளிலே அவங்க நிற்கல. ஆனால் பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்குமான வித்தியாசம், நீங்கள் களத்தில் வேலை செய்கிறீங்களா அல்லது நீங்கள் ரொம்ப முக்கியமாங்கிறது இல்லை. எனக்கு பல்லக்கு தூக்கிகள் வேணும். 4044 இருந்தாலும் நான் திமுக வந்து தனியாக நிற்க போகிறது இல்லை, எனக்கு நல்லா தெரியும். கூட்டணியோடு தான் நிற்க போகிறேன். பட் தயவு செஞ்சு கேட்காது, ஏன்னா நான் தேமுதிக கொண்டு தேமுதிகக்கு எவ்வளோ சீட்டு சார் கொடுக்கணும்? அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்பாங்க, அது வேறு விஷயம். இப்போது 175லேருந்து நீங்கள் 150க்கு இறங்கிக்கணும். காங்கிரஸ் அனுப்பிச்சி விட்ருக்கணும். இப்போ அனுப்பிச்சி விடலை, 3 சீட்டு எச்சா கொடுத்துட்டீங்க. சார் நீங்கள் தான் திருமாவளவன், நான் வந்து ஸ்டாலின் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டப்படுவோம். நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஐயா, 25க்கு 28 கொடுத்தேன், 6க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 6 × 28 / 25 7.5 தான் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேச முடியும் திமுகவால். திருமாவளவனை தவிர விசிகாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், 90% பேர் பிஜேபி திமுகவோட இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் பெருசாக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் பேசுகிறது எக்கோ வராது, அங்கே சொன்னது தான் எக்கோவாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? இப்போ அவர் வந்து தேர்தலில் அவர் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் என்னென்னா, தாவேக்காவை விட நான் ஜெயிச்சிட்டேங்கிறதாவது வரணும். 4 சீட்டோ 5 சீட்டோ 6 சீட்டோ, உனக்கு 1 சீட்டும் இல்லை, நான் 5 சீட்டு ஜெயிச்சேன்னு சொல்கிறதுக்காக அவருக்கு வரணும். இல்லைனா ஒரு அரசியல் எதிர்காலம் வேறு விதமாக இருக்கும். ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது எதேச்சாதிகாரம், அந்த பட்டு பீதாம்பர பண்ணையார் அணுகுமுறை தான். அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 30 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இப்போ தேமுதிக உள்ளே வந்தது அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை ஜாஸ்தி ஆகிடுச்சா? இப்போது நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நாளாக நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், இன்றைக்கி வந்து தேமுதிகவுக்கு கேட்டோன்னே அவங்க கையில் 6 சீட்டு 7 சீட்டு எடுத்து கொடுக்குறாங்க, கையில் ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதுதான் அங்கே கூட்டணி கட்சிகளுக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடை அதிகரிக்க காரணமாக. இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப நல்லவர் சார், எல்லா பிரச்சனையும் கேட்டுப்பார். ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, இப்போ ரீசெண்டாக அவர் சொன்னார், எச் ராஜா எவ்வளவோ திட்டிருக்காரு, இருந்தாலும் ஸ்டாலின் போய் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு. ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம். அவர் மாதிரி நல்லவர் உண்டா? அப்போது 4 பேருக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு பதிலாக தேமுதிகக்கு உனக்கு தான் கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டேன்ல, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டேன்ல, தயவு செஞ்சு சீட்டு கேட்காத. இங்கே இருக்கிறவங்களுக்கு பேசலாமா பேச முடியாதா? ஒரு மகாத்மா ஸ்டாலின் அப்படி தானே பேசுவார், நல்லவர் வல்லவர் நேர்மையானவர் அப்படி தானே பேசுவார். பேசலை,
ம். இவங்க வளர்றதுக்கான சாத்தியங்களே இல்லாம, அதாவது குனிஞ்சு நின்றா கூட, முட்டி போட்டா கூட 1/2 இன்ச்சு வளர்ந்துடக்கூடாதுங்கிற அளவில் தான் இது நடக்குது. ம். இந்த மாதிரி நடந்த போதெல்லாம் திமுகவுக்கு அது எதிர்வினை ஆற்றியிருக்கு. கூட்டணிக்குள்ள குழப்பம்னு வந்து 2016 உங்களுக்கு தெரியும். பழம், தேனு, பால் அந்த கதையெல்லாம் வந்த பீரியட்ல இருந்து அவங்க தோத்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, இந்த தெரு சண்டை அப்படிங்கிறது வந்திருக்கும். ம். பட் அதுக்காக திமுகவில் போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வெளில வர்றவங்க அப்படியே தியாக சீடர்கள் நினைச்சிடாதீங்க. இல்ல இந்த திமுகவோட அந்த சூழ்ச்சி வலைய ஏன் அந்த கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்க மாட்றாங்க? இன்னைக்கு ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 28 சீட்டு ஜெயிச்சாங்களா தேமுதிக? 28 சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சியா அமர்ந்தாங்க. இன்னைக்கு அவங்களையும் வந்து ஒரு 6 கட்சி சிங்கிள் டிஜிட் சீட்டா மாத்திட்டாங்களே திமுக. ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதி ஐயாவுக்குமான டிஃபரன்ஸ் இதுதான் சார். ம். ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த டைமில் தேமுதிகவை எடுத்துக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லை ம். 2011. இருந்தாலும் சோ மாதிரி மூப்பனார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க எல்லாரும் சொல்லி கிள்ளி இந்த இல்லை வந்தாகணும், தாப்பாண்டியன் சாரி, இவங்கெல்லாம் சொல்லி கிள்ளி இல்லை இருந்தால் தாங்க நல்லது. ஏன்னா ஏற்கனவே அங்கே 2004, 6, 9 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 14 நாம தான் ஜெயித்தோம் அப்படின்னாலும் 16 சாரி 2, 6, 6, 4, 9 ஜெயிச்சிட்டாங்க. 11 வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லித்தான் தேமுதிக உள்ளே வந்தது. 41 சீட்டு. அதுக்கப்புறம் தாப்பாண்டியன் போய் பேரம் பேசி எனக்கு எங்கள் துக்ளக் ஐயா போய் சோ ஐயா போய் பேசி கீசி 41க்கு கொண்டு வந்தாங்க. 41 கொண்டு வந்த போது 27 ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே காங்கிரஸ் 25ல் 18 ஜெயிச்சு நிற்கிறாங்க. ம். தி இவாலுவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க கூட்டு வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல கூட்டு வந்து தோக்க வைக்கிறாங்க. தோக்க வச்சு ஜெயிச்சவனு திருப்பி மட்டுப்படுத்துறாங்க. தோக்க வைக்கல. 25க்கு 18 ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இஷ்யூ என்னன்னா, இந்த சீட் ஷேரிங்கில் ஏதாவது ஒரு நாள் நான் 190, 234க்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஸ்டாலினுக்கு வாய்க்கலை, உதயநிதிக்கு வாய்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இன்பநிதிக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு தெரியல, தனியாக நிற்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ தே ஆர் ட்ராட்டிங் இட். இப்போ இது இங்கே எங்கேயாவது லோக்கல் இஷ்யூ பேசப்பட்டதா? இல்ல இனிமே தமிழ்நாட்டுல அதுக்கான சாத்தியம் எல்லாம் இருக்கு. அந்த ஒரு கட்சி வந்து 190 இடம் 200 இடத்த பிடிச்சி ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழல்லாம், ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கூட்டணி ஃபார்முலா அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு 4-5 எலெக்ஷனா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்சி தனியா நின்று ஆட்சி அமைக்கிறது, அதுவும் கிட்டத்தட்ட 190 சீட்டெல்லாம் நீங்க சொல்ற மாதிரிங்கிறது தமிழ்நாட்டு ரெண்டு அரசியல் விஷயம் பேசுகிறோம். 190ல் நிற்கிறது வேற, 114 ஜெயிக்கிறது வேற. ஜெயிக்கிறது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 114 ஜெயிச்சு தான் எப்போதுமே வந்திருக்காங்க. இங்கே தொங்கு சட்டமன்றம், தொங்கு பாராளுமன்றம் வராது, அது வேற விஷயம். இப்போ இஷ்யூ என்னன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க, மறுதளிக்கிறீங்க. அதாவது தெர் இஸ் நோ சான்சஸ் தட் 2 பார்ட்டி உள்ள ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைங்கிற அடிப்படைக்குள்ளே வர்றீங்க. எழுதி வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் மட்டும் இப்போ தாவேக்காவோ அல்லது நாத்தாக்காவோ கரெக்டான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், சரியான பொறுப்பான முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால், இட் வில் பிகம் அதிமுக, பாமக, தாவேக்கா ஆர் நாத்தாக்கா வித் பிஜேபி. அங்கே நீங்கள் ஏடிஎம்கே தன்னுடைய 160 சீட் இருக்கு இல்லையா, அதை குறைச்சிக்க வேண்டிய அவசியமே அதுக்கு வராது இன்னும் 2 தேர்தலுக்கு. ம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் 39 நிற்குது அப்படின்னு சொன்னால் 23, 24க்கு குறைத்துக்க வேண்டிய அவசியமே அதிமுகவுக்கு வராது. காரணம் என்னென்னா, ஒன்ஸ் இங்கே திமுக அற்ற ஒரு அரசு அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்தால், டபுள் இன்ஜினுடைய இது எல்லாருக்கும் தெரியும். உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் இருக்குது, நடந்ததுன்னா ட்ரிபிள் இன்ஜின் ஆகிடும். ஒரே கூட்டணி 3 இடத்துல இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் வெவ்வேறு விதமாக போய் சேரும். அது உடனே கூட்டணி அரசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது உனக்கு 4 அமைச்சர் எனக்கு 4 அமைச்சர்னு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பர்ஃபெக்டாக பாசிசம் இல்லாமல் நீ வெறும் பல்லக்கு தூக்கி நான் வந்து என்னை கூப்பிட்டு போய் சட்டசபையில் வரைக்கும் உட்கார வைக்கிறது தான் உன் வேலை. அதுக்கப்புறம் உனக்கு சீட் போட்டிருப்பாங்க, அங்கே போய் உட்காருங்கிற அந்த எதேச்சாதிகாரம் இல்லாத ஒரு தன்மை 2026லேருந்து வரும். நாம் மட்டும் திரும்பி அந்த பழைய 2016 வெற்றிக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால், அடுத்த 11 வருடங்கள் திமுகவுக்கு எதிர்காலமே இல்லாமல் போகும். நம்ம வெளியில பேசிக்கும் போது திமுக கூட்டணிக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கு, தொகுதி பங்கீடுல இழுபறி இருக்கு, இப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா நீங்க இந்த எலெக்ஷனுக்கு பாருங்க, தேமுதிக உள்ள இழுத்துட்டாங்க, ஓபிஎஸ் அந்த சைடு போயிட்டாங்க. ஒரு பலமான கூட்டணியா வெளியில தெரியலையா? இல்லை, இப்போ மடத்து மேலே எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. மடத்தில் 3 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்று ஞானிகள், சித்தர்கள் இருப்பாங்க, இன்னொன்று வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, இன்னொன்று மலைக்கு ஒதுங்கினவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து சங்கர மடம், நான் நியாயமாக பயன்படுத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. சங்கர மடத்தில் ஞானிகள் இருக்காங்க, வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, மலைக்கு ஒதுங்கினவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. இல்ல தேவி ஸ்ரீராம் ரொம்ப அழகா இல்ல நீங்க அவங்களை எப்படி வந்து மலைக்கு ஒதுங்கினவங்க,
வழிப்போக்கர்கள்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்கள உள்ளே இழுக்கிறதுக்கு இந்த சைடு என்டிஏவும் ட்ரை பண்ணாங்களே. ஓபிஎஸ் என்டிஏல இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது, பிரேமலதா என்டிஏக்குள்ளே வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மீறி அவங்க அந்த சைடு சார், இழுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அறிவு அப்படிங்கிறது வந்து அவர் எம்ஜிஆர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரா, ஜெயலலிதாலேருந்து கற்றுக்கிட்டாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் களத்துலேருந்து கற்றுக்கிட்டார். ஓபிஎஸ் சரியான இதில் போகலை. ரவீந்திரநாத் ஏற்கனவே உதயநிதியோட சந்தித்து பேசினாங்கங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடி உங்களுக்கு எடுத்து சொன்னார். நீங்கள் எல்லாரும் இல்லை இல்லைங்க ஒன்றிணைந்தால் தான் நல்லது, ஒன்றிணைந்தால் தான் நல்லதுன்னு பேசிகிட்டு இருந்ததுனால அவர் வாய்மூட்டு உட்காந்துருந்தார் வழியா. இன்றைக்கி உங்களுக்கு கடைசியாக இருந்த புகழேந்தி கூட திமுகக்குள்ளே போயிட்டார். ஆரம் வீரப்பன் திமுகக்குள்ளே பார்த்த ஒரு அரசு நம்ம பார்த்துருக்கோம். ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருடைய வலது கை, உண்மையை சொன்னான். ஆமாம், கரெக்டா? அப்போ அவர் போய் எதுக்கு திமுகவில் போய் ஜாயின் பண்ணாருன்னா, நான் பல ஆண்டுகளாக உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். அதிமுகவில் குப்பை கொட்ட முடியாதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. குப்பை கொட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு அலுவலகம் வைத்து கொண்டு வேலை செய்து குப்பையை கொட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. பண்ண முடியாதுன்னு நினச்சின்னா அவங்களுக்கு போக்கிடம் கண்டிப்பாக திமுக தான். ஸோ திமுக இஸ் பிகம் போக்கிடம். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், அதிமுக தானே அதிகமாக ஆட்சி செய்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற கதையெல்லாம் விட்டுருங்க, அதிகமாக ஆட்சி செய்திருக்கிறது அதிமுக தானே. திமுக கம்மியாக தானே ஆட்சி செய்திருக்கு. ஆனால் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க 100ன்னா திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனவங்க 0.5 தானே. ஏன் இது நடக்கலை? வயசு வருஷம் ஏன் நடக்கலை? அங்கேருந்து கழித்து கட்டப்படுகின்ற எல்லாருமே இங்கே வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. இங்கேருந்து கழிச்சு கட்டுறதுங்கிற வேலைக்கே கிடையாது. நீங்கள் குனியறதுக்கும் நிமிரத்துக்குமான வித்தியாசம் மட்டும்தான். ஸ்ட்ரைட்டாக நடக்கலாம், இல்லை கொஞ்சம் குனிஞ்சு நடக்கலாம், இல்லைனா முட்டி போட்டு நடக்கலாம். இவ்வளோதான் உங்கள் எதிர்காலம். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், எல்லாரும் வந்து சேர்ந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். 4 தேர்தலை என்னால் எடுத்து சொல்ல முடியும். பெரிய கூட்டணி அமைச்சு கலைஞர் 2 தொகுதி வாங்கின அரசியல் சொல்ல முடியும். பெரிய கூட்டணி அமைச்சு சூப்பராக வெற்றி பெற்றதும் என்னால் சொல்ல முடியும். ஸோ அரசியலில் ஓட்டு போடுறவனுக்கு உங்கள் கூட்டணி என்னங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் விந்தியா ஒரு 8 கூட்டத்தில் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வைகோ ஒரு 2 கூட்டத்தில், இவர் நம்ம பிரேமலதா ஒரு 2 கூட்டத்தில் என்ன அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு தான் வித்தியாசம். நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.